Let's go. வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம சொல் இலக்கணம்ன்ற டாபிக்ல அயற் சொற்கள் மற்றும் தமிழ் சொற்களை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஃபர்ஸ்ட் ஒரு 60 அயற் சொற்கள் பார்த்துடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகாரின்றதுக்கு அலுவலர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அங்கத்தினர்னா உறுப்பினர், அபிஷேகம்னா நீராட்டு, அலாதின்றதுக்கு தனிமைன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலமாரின்றதுக்கு நிலை பேழை. பெட்டிக்கு பேழை என்றால் பெட்டின்னு நமக்கு தெரியும். இப்ப அலமாரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிலை பேழை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமுல்ன்றதுக்கு நிறைவேற்றம்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அஸ்திவாரம்ன்றதுக்கு கடைக்கால். அதுக்கப்புறமா அவசரம்ன்றதுக்கு விரைவு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாமா? அதிகாரினா அலுவலர், அங்கத்தினர்னா உறுப்பினர், அபிஷேகம்ன்றதுக்கு நீராட்டு, அலாதின்றதுக்கு தனிமை, அலமாரின்றதுக்கு நிலை பேழை, அமுல்ன்றதுக்கு நிறைவேற்றம், அஸ்திவாரம்ன்றதுக்கு கடைக்கால், அவசரம்ன்றதுக்கு விரைவு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன் பாத்தீங்கன்னா அந்நியர்னா அயலர்னு அர்த்தம். ஓகேவா? அனுமதின்றதுக்கு இசைவு. இது மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலங்காரம்ன்றதுக்கு ஒப்பனை. ஓகேவா? அகங்காரம்னா செருக்கு. அலங்காரம்ன்றதுக்கு ஒப்பனை, அகங்காரம்ன்றதுக்கு செருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம்ன்றதுக்கு நற்பேருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஆஸ்தினா சொத்துன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆதவன் கொடுத்துருக்காங்க. ஆதவன் தான் கடவுள், சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஆதவன்னா கடவுள். இம்சைன்றது துன்பம்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் இலாக்கான்றது துறைன்னு அர்த்தம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈசன் இறைவன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஸோ ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். அந்நியன்றதுக்கு அயலர்னு அர்த்தம். அனுமதினா இசைவு, அலங்காரம்ன்றதுக்கு ஒப்பனை, அகங்காரம்னா செருக்குன்னு அர்த்தம், அதிர்ஷ்டம்ன்றதுக்கு நற்பேரு, ஆஸ்தின்றதுக்கு சொத்து, ஆதவன்றதுக்கு கடவுள். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்சைன்றதுக்கு துன்பம், இலாக்கானா துறை, ஈசன்றா இறைவன். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். உஷாருன்றதுக்கு எச்சரிக்கை, விழிப்பு ரெண்டுமே வரும். ஓகேவா? உஷாருன்னா எச்சரிக்கை, விழிப்பு. நெக்ஸ்ட் உசிதம்ன்றதுக்கு மேன்மை அப்படின்னு வரும். உசிதம்னா மேன்மைன்னு வரும். நெக்ஸ்ட் உதிரம்னா இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரத்தம்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் உருமால் அப்படின்றதுக்கு தலைப்பாகை. ஸோ தலைப்பாகை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான அந்த அயற் சொற்களோட தமிழ் சொற்கள் பெயரை நல்லா பார்த்துக்கோங்க. உருமால். ஓகேவா? நெக்ஸ்ட் உபயம்ன்றதுக்கு திருப்பணியாளர் கொடை. உபயம்னா திருப்பணியாளர் கொடை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யதார்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யதார்த்தம்னா இயல்பானது. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எகத்தாளம்ன்றதுக்கு பரிகாசம். ஒருத்தரோட விஷயத்த பார்த்து ஏளனமா பரிகாசம் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கஜானான்றதுக்கு கருவூலம். ஓகே, இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கச்சேரின்றதுக்கு அரங்கம். கரார்னா ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். உஷாருன்றதுக்கு எச்சரிக்கை, விழிப்பு. உசிதம்னா மேன்மை, உதிரம்ன்றதுக்கு ரத்தம் வரும், உருமால் அப்படின்றதுக்கு தலைப்பாகை. நெக்ஸ்ட் உபயம்ன்றதுக்கு திருப்பணியாளர் கொடை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யதார்த்தம்ன்றதுக்கு இயல்பு. அதுக்கப்புறமா எகத்தாளம் அப்படின்றதுக்கு பரிகாசம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஜானான்றதுக்கு கருவூலம், கச்சேரின்றதுக்கு அரங்கம் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரார் அப்படின்றதுக்கு உறுதி. 29th பார்க்கலாம். கச்சா பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கச்சானாலே மூலப்பொருட்கள்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுக்கான மூலப்பொருள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் நம்ம செய்யணும்னா அதுக்கான மூலப்பொருள் என்னது? வுட்டன். ஸோ மர துண்டுகள், மரக்கட்டைகள் தான் அதோட மூலப்பொருள் இல்லையா? ஓகேவா? அதுதான் கச்சா பொருள்னா மூலப்பொருள்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் காலின்றதுக்கு வெற்றிடம்னு அர்த்தம். ஓகேவா? அதுல இதுல பாத்தீங்கன்னா அந்த பெரியல்ல அப்படின்றது வந்திருந்தா அது பெண் தெய்வத்தை குறிக்கிற காளி தெய்வமா ஆகும். இங்க பாத்தீங்கன்னா சிறியல்ல வந்திருக்கு. ஓகேவா? சோ காளின்றதுக்கு வெற்றிடம்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறமா கடிதாசினாலே மடல்னு அர்த்தம். காகிதம்னா தாள்னு அர்த்தம். ஓகேவா? காரியம்ன்றது ஒரு செயல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சபதம்னாலே என்னது? சூளுரைன்னு வரும். ஓகேவா? சாவின்றதுக்கு திறவு கோல்.
நெக்ஸ்ட் சர்க்காருன்னு பார்த்தீங்கன்னா அரசு. ஸோ அரசுக்கு இந்த பார்த்துக்கோங்க, சர்க்கார் என்றால் அரசுன்னு வரும். ஓகேவா. சக்தி, சக்தினா என்னது, ஆற்றல்னு வரும், எனர்ஜி. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாமான், சாமான்றதுக்கு பண்டம், பண்ட பாத்திரங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. ஓகேவா. நெக்ஸ்ட் சைத்தான்னா பேய், இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் சவால்ன்றதுக்கு வினா, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, சவால்னா வீணான்னு அர்த்தம். ஓகேவா. ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாமா. கச்சானா மூலப்பொருள், காலினா வெற்றிடம், கடிதாசின்றதுக்கு மடல்னு வரும். நெக்ஸ்ட் காகிதம்னா தாள், காரியம்னா செயல், சபதம்ன்றதுக்கு சூளுரை, சாவின்றதுக்கு திறவுப்பு, சர்க்கார்னா அரசுன்னு, சக்தினா ஆற்றல், அதுக்கப்புறமா சாமான்றது பண்டம் வரும், சைத்தான்னா பேய், சவால்ன்றதுக்கு வினா. 41 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசாமி, ஆசாமின்றது ஆளுன்னு சொல்லுவாங்க, தனியாள். ஓகேவா. ஆள் ஒரு ஆளை குறிக்கும், தனியாள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆரூர்ன்றது நேர்வரல் வருகை, ஆரூர்னா நேர்வரல் வருகைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தோலா அப்படின்றதுக்கு எடைன்னு அர்த்தம். ஓகேவா. தோலான்றதுக்கு எடைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பசலி, பசலின்னா என்னதுன்னா விவசாயத்தின் அடிப்படையில கணக்கிடப்படும் அந்த ஆண்டு தான், ரெவன்யூ இயர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பசலி. ஸோ தீர்வரி. ஓகேவா. நெக்ஸ்ட் நபர்ன்றது ஆள். நெக்ஸ்ட் துட்டுன்னு பார்த்தீங்கன்னா பணம்னு சொல்லுவாங்க. இந்த 3 கொஸ்டின் பாருங்களேன், 47, 48, 49, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த அங்கையர் கண்ணி, வால் நெடுங்கண்ணி, நீல் நெடுங்கண்ணி, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாட்சின்றதுக்கு அங்கையர் கண்ணி. ஓகேவா. ஸோ மீனாட்சினா அங்கையர் கண்ணி. கட்க நேத்ரி, கட்க நேத்ரின்றதுக்கு வால் நெடுங்கண்ணி. அதுக்கப்புறமா 49 பார்த்தீங்கன்னா விசாலாட்சி. ஸோ விசாலாட்சின்றவங்களுக்கு நீல் நெடுங்கண்ணி. ஸோ அந்த கண் வந்து விசாலமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீண்டு விசாலமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் மீனாட்சின்றதுக்கு அங்கையர் கண்ணி, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இது ஈஸியா இருக்கும். கட்க நேத்ரின்றதுக்கு வால் நெடுங்கண்ணி அப்படின்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் பீரோ, 50th கொஸ்டின் பாருங்க. பீரோனா பேழைன்னு அர்த்தம். ஓகேவா. இது ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். ஆசாமின்றதுக்கு ஆள், தனியார். நெக்ஸ்ட் ஆரூர், ஆரூர்னா நேர் வரல் வருகை. நெக்ஸ்ட் தோலான்றதுக்கு எடை, பசலின்றதுக்கு தீர்வரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நபர்னா ஆளை குறிக்கும், துட்டுன்னு பாத்தீங்கன்னா பணம், மீனாட்சி அப்படின்றவங்களுக்கு அங்கையர் கண்ணி, கட்க நேத்ரின்றவங்களுக்கு வால் நெடுங்கண்ணி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசாலாட்சி அப்படின்றவங்களுக்கு நீல் நெடுங்கண்ணி. அதுக்கப்புறமா வீரோன்றதுக்கு பேழை. இதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட் 10 பார்த்தலாம். ஐதீகம், ஐதீகம்னா உலக வழக்கு. ஸோ பொது வழக்குக்கு என்ன வரும்ன்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்றது பார்க்கலாம். ஐதீகம்னா உலக வழக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீடம்ன்றதுக்கு மணிமுடி. அதுக்கப்புறமா 53 பாருங்க, வாகனம்னா ஊர்தி. நெக்ஸ்ட் கேணினா கிணறு. 55 பாருங்க, வாசனை என்றால் மனம். ஸோ 3 சுழினா வரும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷனை கரெக்டா பார்க்கணும், ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சது ஆன்சர் அப்படின்றத ராங்கா செலக்ட் பண்ணி போட்டுருவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் 56 பார்த்தீங்கன்னா சிபாரிசுன்றதுக்கு பரிந்துரைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவாதம், விவாதம்னா உரையாடல் அர்த்தம். கடிதாசி மடல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பங்களா அப்படின்னா வள மனைன்னு அர்த்தம். இதனால பாருங்க, பங்களா அப்படின்றதுக்கு வள மனை. ஓகேவா. நெக்ஸ்ட் குமரன்றதுக்கு மகன் வரும். ஓகேவா. ஸோ இதில் 58th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடிதாசி மடல். ஸோ ஆல்ரெடி கொடுத்ததுனால நான் வேற எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஸோ மரக்கலம், மரக்கலத்துக்கு இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க, திமில்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மரக்கலத்திற்கு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க, மரக்கலத்திற்கு வேறொரு பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் என்ன ஆன்சராக வந்திருக்கோம்னா திமில். ஓகேவா. திமில்னா மரக்கலம். ஸோ இந்த வீடியோலாம் ஒரு 60 அயர் சர்க்கிள் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இதை பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.